இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா தளபதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ தளபதி படத்தை பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க டிமேக்ஸ் தியேட்டர்லையும் சேலத்தில் இருக்க ராக்ஸ் தியேட்டர்லையும் நாளைக்கு டிசம்பர் 12 ரிலீஸ் பண்றதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரெபா மோனிகா நடிச்சிருக்க மலையில் நனைகிறேன் படம் டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவாக நடிச்சிருக்க சூதுகவும் பார்ட் 2 படம் டிசம்பர் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சித்தார்த் ஹீரோவாக நடிச்சிருக்க மிஸ் யூ படம் டிசம்பர் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பரத் ஹீரோவாக நடிச்சிருக்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படம் டிசம்பர் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் வேதிகா லீட் ரோலில் நடிச்சிருக்க ஃபியர் படம் டிசம்பர் 14 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிரேவன் த ஹண்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் 13 தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். வெனம் படத்துடைய தேர்ட் பார்ட் வெனம் த லாஸ்ட் சான்ஸ் படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இந்த படம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கேரி ஆன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட டிசம்பர் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த க்ரோ அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியும் அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1992 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டெட் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பவுஜி இன் வேலியா அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 13 சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹரிக்கேத சம்பூர்ண யோகே யோகே அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி டிசம்பர் 13 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படங்களாக தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிறத இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள். அடுத்து இன்னைக்கான சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயர் 10 அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த படம் மட்டும் இல்லாமல் கில் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேயே மறக்க முடியாத ஒரு மாபெரும் நடிகன் ஆக்டர் ரகுவரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பாஷா படம், அதுக்கப்புறம் முதல்வன் படம், இந்த 2 படத்துலையும் அவருடைய ஆக்டிங் சும்மா வெறித்தனமா இருக்கும். மற்றபடி இவர் நடிச்ச எல்லா படமே பிடிக்கும். இந்த 2 படங்கள் தான் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நம்ம லோகேஷ் கனகராஜோடைய எல்சியூ யூனிவர்ஸான லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரக்கூடிய படம் தான் பென்ஸ். இந்த படத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் நம்ம மேடி மாதவன் அவர்கள் நடிக்க போறதா இப்போ கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு. இனிமே இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம தல அஜித்தே ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் கடவுளே அப்படின்னு சொன்ன உடனே அஜித்தே அப்படின்னு இந்த ஸ்லோகன் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் பண்ணாதீங்க, பொது இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அறிக்கையாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு அன்பான வேண்டுகோள், என்ன இனிமே அஜித்துன்னு மட்டும் கூப்பிடுங்க, வேற எதையும் என் பேருக்கு முன்னாடி அடமொழியாக வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடிஞ்சா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துலேருந்து ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு மாசான வீடியோ நம்ம கூலி படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கூலி படம் மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிற அடுத்த அப்டேட்டை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் சகோ, இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.